ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிற 20 வயசு பிள்ளைங்க படிக்க வந்த காலேஜ் பிள்ளைங்க 22 வயசு பிள்ளைங்க வேலை பார்க்க வந்த பிள்ளைங்க எல்லாம் கிளம்பியிருக்காங்க. கேப் டிரைவர் அண்ணாட்ட இப்போ பேசிட்டு வரேன். இப்போ வந்து இதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டார் ஆஃபீஸில் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, தம்பி கோயம்பேடில் நான் 20-25 வருஷமாக வண்டி ஓட்டுறேன் தம்பி, இப்படி ஒரு டிராஃபிக்கை நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை பொம்பளை குழந்தைங்க பஸ்ஸில் இடுக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வீட்டுக்கு போய் ஒரு பல்லு தேய்ச்சி மௌஞ்சுக்குள்ள கூட டைம் கிடையாது, நேராக பூத் ஸ்லீப் எடுத்துகிட்டு போகணும். சென்னையில் இருந்து மட்டும் சற்றொப்ப 8 லட்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. போனவங்க எல்லாரும் போய் சேர்ந்தவங்கலாம் நேரத்துக்கு ஓட்டு போட முடிஞ்சுதா, எவ்வளோ டயர்டில் போனாங்கன்னு தெரியல. நைட்டு 7 மணி 8 மணிலேருந்து நின்று காலைல 4 மணி வரைக்கும் நின்று வெறுப்பில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் வெளியில் வந்தாலும் பஸ்ஸு போகிறதுக்கு டிராஃபிக்கில் வழி இல்லை. அப்படியே நடந்துச்சா? நிஜமாக லேட்டாக போனாங்களா? நான் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட தருவேன், அந்த வீடியோ போடுவீங்களா? அந்த வீடியோவில் உங்களை மாதிரியே ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நான் தூங்கிட்டேன், பஸ் எடுத்துட்டாங்க, இறங்க போகிறோம்னு நினச்சா நான் இப்போ தான் கிளாம்பாக்கத்தில் இருக்கேன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்படிலாம் பேசுகிறாங்க? ஆமாம், நீங்கள் தான் அது. ஒன்று என்னங்க, 7 மணிக்கு இறங்க வேண்டியது திருச்சியில். நான் சாயங்காலம் 7 மணிக்கு பண்ணீங்களா? 2:30 மணிக்கு மதியம் போய் சேர்ந்துட்டேன். பரவாயில்லையா, சீக்கிரம் தானே. இப்போ என் பஸ்லேயே வந்து அது வந்து மதுரை வரைக்கும் போகிற பஸ், மதுரையே தூத்துக்குடி வரைக்கும் போகிற பஸ். பாருங்க, மதுரைக்கான ஒரு 4:30 மணிக்கு போய் இறங்கியிருப்பான். என் பக்கத்து பர்த்லேயே கூட படுத்திருந்தவர். அவன் வந்து வீட்டுக்கு போய் ஒரு பல்லு தேய்ச்சி மௌஞ்சுக்குள்ள கூட டைம் கிடையாது, நேராக பூத் ஸ்லீப் எடுத்துட்டு போகணும். இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிற 20 வயசு பிள்ளைங்க படிக்க வந்த காலேஜ் பிள்ளைங்க 22 வயசு பிள்ளைங்க வேலை பார்க்க வந்த பிள்ளைங்க எல்லாம் கிளம்பியிருக்காங்க. எத்தனை பொம்பளை குழந்தைங்க பஸ்ஸில் இடுக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து நான் வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சிரமம். அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் எவ்வளோ பாதிச்சிருக்கும். இவ்வளோத்தையும் தாண்டி ஓட்டு போட போயிருக்காங்க. நீங்க மதுரைக்கு திருச்சிக்கு 4:30 மணி 2:30 மணி சொல்றீங்க, மதுரை 4:30 மணின்னு வச்சுக்கலாம். தூத்துக்குடி போலிங் முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி வேற ஊருக்கு போறாங்க, கொஞ்சம் லாங்கா, ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த பக்கம் தேனி இல்ல கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்லாம் ஜஸ்ட் மிஸ்ட். இதுல வெறுத்து போய் திரும்ப ரிட்டர்ன் யூட்டர்ன்ல ஒரு 1/3 ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. செங்கல்பட்டு கிட்ட வரைக்கும் பார்த்து நானே யோசிச்சேன். நானே வந்து 6:30 மணிக்கு கிளம்பாக்குன்னப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு இவங்க கூட்டு போய் விடுவாங்கன்னு எனக்கு தெரில. 6:30 மணிக்கு நான் வந்து கிளம்பாக்கத்தில் இருக்கிறேன். செங்கல்பட்டு போகும்போது 8:30 மணி 9 மணி செங்கல்பட்டு, கிளம்பாக்கம் டு செங்கல்பட்டு. நான் என்ன நினச்சேன், திருப்பிட்டா இங்கேருந்து 3/4 மணி நேரம் ஓயமாரில் என் வீடு போயிடலாம் நானே நினச்சேன். பட் வேறு வழியில் சரி போவோம், எப்படியாவது போய் போட ட்ரையாவது பண்ணுவோம்னு நினச்சேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த அளவுக்கு நீங்கள் பிரயத்தனம் எடுத்துக்கிட்டதுக்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். இதுதாங்க சொல்றது, சும்மா வரலடா தாவேக்காரன், நீங்க பண்ண எல்லா தடுப்பையும் தாண்டி வந்து ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுங்க. ஒரு கேப் டிரைவர் அண்ணாட்ட இப்போ பேசிட்டு வரேன். இப்போ வந்து இதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டார் ஆஃபீஸில் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, தம்பி கோயம்பேடில் நான் 20-25 வருஷமாக வண்டி ஓட்டுறேன் தம்பி, இப்படி ஒரு டிராஃபிக்கை நான் பார்த்ததே கிடையாது. ஆர்டிஃபிஷியலுங்க ஐயா, ரொம்ப பிளான்டாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒன்றே கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் காபந்து அரசாங்கமாச்சு, கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஆச்சு, ஏன் அவங்கள குறை சொல்கிறீங்கன்றாங்க. இதே கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் கொளத்தூரில் பிரச்சனை வந்தது, பிரச்சாரம் பண்ணும்போது காலி பஸ்ஸுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ இதே கேர்டேக்கர் கவர்மெண்ட் தானே. எலெக்ஷன் கமிஷன் போலீஸை பார்க்கும், ரெவன்யூ பார்க்கும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வேலை செய்யுதுன்னு என்ன பண்ணுறது? நைட்டு ஓட்டு காசு கொடுத்தாங்களே, இல்லை கரண்ட்டு கட் பண்ணி தானே கொடுத்தாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தது இபி. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் யாரோ சில புல்லுருவிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு பழைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவோ இல்லை வாங்கின காசுக்கு விசுவாசமாக வேலை பார்த்தா வேறு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான், சரி பண்ண வேண்டியது, இதெல்லாம் தொடக்கணும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து இப்படிலாம் கிளம்பி போனதே இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னா அந்த கேப் டிரைவரை நான் சொல்கிறாரு. நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த டிராஃபிக்கை விட்டு எனக்கு ஓடி போய் வீட்டில் உட்காந்துடலாம் போல இருந்துச்சு, எனக்கு முடியவே இல்லை நான் அந்த டிராஃபிக், நான் இப்படி பார்த்தது வருத்தம் இருக்குது. ஆனால் ஒரு குஷிலையும் சொல்கிறாரு அவர், இவ்வளோ பேர் கிளம்பி போகிறானுங்க பாருப்பா, அந்த காலேஜ் பசங்கள்லாம் தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு போவானுங்க. நீங்கள் அது காலேஜ் பசங்க நார்மலைஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலிஸ் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எல்லா இன்கன்வீனியன்ஸையும் தாண்டி போய் ஓட்டு போட்ட எவ்வளோ வைஃப் 2 குழந்தைங்க 4 பேர் கிளம்புறாங்க. எதுக்குமா போகிறீங்க இப்போ அப்படின்னா, தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு எதுக்கு போகிறீங்களா அப்படின்னா, ஓட்டு போட போகிறோம். நீங்கள் தான் போன வருஷம் நான் போனதே இல்லையே, 2024 எலெக்ஷனுக்கு போகல, 21 எலெக்ஷனுக்கு போகல, ஊருக்கே போக மாட்டீங்க, எதுக்கு இப்போ போகிறீங்கன்னா இப்போ போகிறோம் நாங்கன்றாங்க. என்னடா எதுக்குடா கிளம்புறீங்க எல்லாரும் இப்போ அப்படின்னா, 20-21 வயசு பையன், 22 வயசு பையன் காலேஜ் விட்டு நவர மாட்டானுங்க, ஹாஸ்டல்லே இருப்பானுங்க. போடா ஊருக்கு நடா போய்க்கலாடா, எலெக்ஷனா அது என்னது, ஒன்று இவங்களுக்கு பொண்ணு இல்லை அவங்களுக்கு போடணும், இதை போய் போட்டு என்ன மாறிட போகுது. துபாயில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் அப்படி தான். நம்ம இங்கேருந்து 20-25,000 ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு அங்கே போய் 25,000க்கு திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் போய் என்ன மாறிட போகுதுன்ற ஒரு எண்ணத்திலே தான் இருந்தானுங்க. சரி அது ஓகேன்னு விட்டுறலாம். இப்போ என்னத்தை நினைச்சானுங்க, இப்போ என்ன மாறும்னு எதிர்பார்த்தானுங்க, இப்போ எதுக்கு கிளம்பி வந்தாங்க நானும் நேற்றுலேருந்து யோசிச்சுக்கிட்டே. இதை மாதிரி திமுக காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன், எஸ்ஐஆர் தான் காரணம், வேற யாருங்க சொல்ல போறீங்க, எஸ்ஐஆர் தான் காரணம் முட்டு கொடுப்பாங்க. இதுக்கு எஸ்ஐஆர் வந்து இதுக்கு அவ்வளோலாம் நாங்கள் ஒன்றும் முட்டாக கிடையாது. எஸ்ஐஆர் வந்து வந்த பர்சன்டேஜுக்கு சொன்னோம்,
இப்ப இந்த கிளம்பி வரவனுங்க எதுக்கு கிளம்பி வந்தானுங்க இத்தனை இல்லங்க நாளா? எஸ்ஐஆர் நமக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு அதுக்கு பெருமைப்பட்டு ஓட்டு போட வந்தேன்னு சொல்லுவாங்கன்ற திமுக காரன். சரி அவங்க திமுக சொல்றது என்ன வேணா மட்டும், சொல்லுவான். நீங்க சொல்லுங்க நிஜமா எதுக்கு தான் கிளம்பி வந்தாங்க இவங்க? இல்லங்க நிஜமாவே ஒரு மாற்றத்துக்கு பாக்குறாங்கங்க. இது எலெக்ஷன்ற தாண்டி ஒரு நம்பிக்கைங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து நாட்டு மேலயும் மக்கள் மேலயும் அக்கறை இருக்கு. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். இங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அக்கறை இல்லை அப்படிலாம் ஒரு நரேஷன் செட் பண்ணாங்கல்ல, அப்படி இல்லை. எவ்ரிபடி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அவர் பீப்புள். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு நம்பர் 1 இருக்கணும், ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுன்றது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஆசை. ஆனா இங்க இருக்கிற இந்த கேடுகட்ட பொலிட்டீஷியன்ஸை பார்த்து ச்சே இவனுக்கு ஓட்டு போறதுக்கான அவ்வளவு கஷ்டப்படணும்னு போறது இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் தூரத்துல பூத் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட அந்த 10 நிமிஷத்தை போய் வெயில நின்று போட்டுன்னு யோசிக்கிற நிலைமையில 10 மணி நேரம் தள்ளி ஊர் இருக்கிற ஒருத்தன் அதுக்காக கிளம்பி போறது இருக்குல்ல, இதுதான் சேஞ்சுங்க. இந்த சேஞ்சை மக்கள் காமிக்கிறாங்கன்னா இது ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் சேஞ்ச் தான். ஒரு நல்ல தலைவன் வரும்போது மக்கள் அவரை ரிசீவ் பண்றதும், மக்கள் இவ்வளவு கமிட்டடா இருக்கும்போது நல்ல தலைவர் இன்னும் இன்ஸ்பயர் ஆகிறதும், இதுதான் ஜனநாயகத்துல ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம்.